ஸ்ரீஜா, பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். பிரச்சனை ஒண்ணு வந்துடாதே. நாம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கணும்னா நாம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். ஒரு பிரச்சனையும் வராது. அபிய கொன்னுடுவேன்னு அனுதான சஞ்சீவ் கிட்ட சொல்லிருக்கா, நாம சொல்லலையே. அபி செத்தா அனுதான் மாட்டுவா. ஒரே கல்லுல 2 மாங்கா. என்னோட ரத்தம் இல்ல, அதான் சரியா பிளான் பண்றா. சார் வாங்க சஞ்சு, உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காருங்க சஞ்சு. வனிதா, இங்க வா. யார் வந்திருக்கான்னு பாரு. இதோ வரேங்க. வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓ, என் ஒய்ஃப் உங்களுக்கு தெரியாதுல்ல, ஆனா அவங்களுக்கு உங்களை நல்லா தெரியும். இவங்க தான் என் ஒய்ஃப் வனிதா. இது என்னுடைய குழந்தை பிரியா. வணக்கம். வணக்கம் தம்பி. என்ன சஞ்சு அப்படி பாக்குற? நான் பண்ண பாவம்லாம் சேர்த்து என் அழகான குழந்தைய பழி வாங்கிருச்சு. என் குழந்தையால பேச முடியாது. சாரி. பரவாயில்ல, விடு சஞ்சு. ஆமா, என்ன சார் மாலெல்லாம் போட்டு ஆளே மாறிட்டீங்க? கோர்ட்ல அபி கேட்ட கேள்விதான் என்னை என் மனுஷனா மாத்திருக்கு. நானே உங்களை பார்த்த சந்தோஷத்துல கேட்க மறந்துட்டேன். அவ கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து கேக்குறா. என்ன சொல்றா? அது ஒண்ணு இல்ல சஞ்சு, அபி அக்கா நல்லா இருக்காங்களான்னு கேக்குறா. ஆமா சஞ்சு, அபி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவளாலதான் இவர் திருந்தி இப்ப நானும் என் குழந்தை சந்தோஷமா இருக்கும். சஞ்சீவ், அபி உனக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்தா தெரியுமா? அவ உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன். அவளை மட்டும் உன் லைஃப்ல என்னைக்கு மிஸ் பண்ணிடாத. அத பத்தி தான் சார் கிட்ட பேசலான்னு வந்தேன். சரி சொல்லு சஞ்சு. ராதாவோட அப்பா அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. அவங்க ஊர்ல கோயில் திருவிழாவா, குடும்பத்தோட போகணும்னு சொல்லி ராதாவை கூப்பிட்டாங்க. நான் தான் கூட அனுப்பி வச்சேன். அபி என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அபிய அவங்க அக்கா அனுவே ஆள் வச்சு கடத்திருக்கா. என்னால போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அனு மேல கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது. அப்படி பண்றது அபிக்கும் பிடிக்காது. அதான் சார் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் உங்க ஞாபகம் வந்தது, அதான் வந்தேன். நீங்க தான் அபியை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணணும். சஞ்சு, நான் இப்ப சஸ்பெண்ட்ல இருக்கேன். இப்ப என்னால ஆபீஷியலா எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. இருந்தாலும் என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். சரி, நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லு.
அப்போதான் அபிய நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அபிய அப்பா அம்மா மாதிரி வேஷம் போட்டு யாரோ கடத்திட்டு போனாங்கன்னு சொன்னீல, அவங்க பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியுமா? நான் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க அபியை கடத்திட்டு போயிட்டாங்க சார். என்னால் அவங்கள பார்க்க முடியல. சரி, உங்க வீட்டில் யாராவது பார்த்துருப்பாங்கல்ல, ஆ அவங்களுக்கு அடையாளம் தெரியும்ல, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்க முடியுமா? சார், கேட்கணும்னா எங்கள் அம்மாகிட்ட தான் சார் கேட்கணும். ஆனால் அப்படி கேட்டால் அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுமே சார். அப்படியா? சரி, உங்க வீட்ல சிசிடிவி கேமரா இருக்குல்ல? இருக்கு சார். அப்போ கண்டிப்பா அபிய கடத்த அவங்க உங்க வீட்டுக்குள்ள வரும்போது சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும். அவங்க போட்டோ மட்டும் உங்க வீட்ல இருக்க யார்ட்டையா சொல்லி உடனே எடுத்து அனுப்ப சொல்லுங்க, கண்டுபிடிச்சிடலாம். சார், நான் உடனே அனுப்ப சொல்கிறேன் சார். மாப்பிள்ள தங்கச்சியை தேடி அணு வீட்டுக்கு போனா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே. மாப்பிள்ள தான் ஃபோன் பண்றான், என்னன்னு கேட்போம். சொல்லு மாப்பிள்ள, தங்கச்சி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அணு ஏதாவது சொன்னாலா? மாமா, அனு தான் ஆள் வச்சு கடத்திருக்கா. ஆ ஆ நான் இன்ஸ்பெக்டர் செல்லதுரை சாரை பார்க்க வந்திருக்கேன். ஆ அவர் தான் அபியை கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. மாப்பிள்ள செம்ம மாப்பிள்ள. மாமா, இப்போ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் மாமா. சொல்லு மாப்பிள்ள. அபியை கடத்தினவங்க நம்ம வீட்டு சிசிடிவி கேமரால கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆகிருப்பாங்க. ஆஹா. அந்த ஃபுட்டேஜை மட்டும் கம்ப்யூட்டரில் பார்த்து அந்த ஃபோட்டோவை வாட்ஸ்அப் பண்ண மாமா. அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம பிடிச்சிடலாம். மாப்பிள்ள உடனே போய் அதை கண்டுபிடிச்சு உனக்கு உடனே போட்டோ அனுப்புறேன் மாப்பிள்ள. மாமா, நீ ஃபுட்டேஜ் எடுக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் ஸ்ரீஜாவும் அத்தையும் பார்த்துடக்கூடாது. அப்படி பார்த்துட்டாங்க, அணுகிட்ட சொல்லிடுவாங்க, அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அதை பத்தி கவலைப்படாத மாப்பிள்ள, யாருக்கும் தெரியாம போட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. சரி மாமா. ஓகே மாப்பிள்ள. குடுமா என்னங்க சஞ்சு, இந்த காஃபி. இல்லை வேணாம் சார். சாப்பிடு சஞ்சு. சஞ்சு, ரிலாக்ஸா இரு சஞ்சு, போட்டோ வரட்டும், உடனே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க காஃபி சாப்பிடுங்க, குடிங்க. கடத்தல் வேலை பாக்குறியா மகனே? நீ செத்தடா. சார், ஆ, கொடுங்க சஞ்சு. ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு அக்யூஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுக்கு முன்னால இவங்களை எந்த கேஸ்லயும் பார்த்தா ஞாபகம் இல்ல. சே. சஞ்சு சார், இவங்களை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. இவங்க போட்டோஸை எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு. நான் கண்ட்ரோல் ரூம்க்கு அனுப்பி அக்யூஸ் டேட்டா பேஸ்ல இவங்க டீட்டெயில்ஸ் இருக்கான்னு பார்க்க சொல்றேன். ஓகே. இந்தாங்க. போட்டோ வந்துருச்சு. ஹலோ, சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களுக்கு 2 போட்டோஸை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன்,
அந்த 2 அக்யூஸ்ட் டீடைல்ஸ் எனக்கு வேணும். சார் நீங்க தான் சஸ்பெண்ட்ல இருக்கீங்களே, உங்களுக்கு எதுக்கு சார் அக்யூஸ்ட் டீடைல்ஸ்? ஒரு முக்கியமான விஷயமா தேவைப்படுது. என்னன்னு பார்த்து சொல்லுங்களேன். சரி சார், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. சரி, லைன்லயே இருக்கேன், கொஞ்சம் அப்படியே செக் பண்ணி சொல்லுங்க. சார் சார் கொஞ்சம் ஸ்பீக்கரில் போடுங்க சார். ஆ சார் அந்த இந்திக்காரை இது வரைக்கும் எந்த கேஸ்லயும் மாட்டினதில்ல சார். அவனோட டீடைல்ஸ் டேட்டா பேஸ்ல இல்லவே இல்ல. சரி, அந்த லேடி பத்தின டீடைல்ஸ் எதா இருக்கான்னு பார்த்து சொல்ல. இருங்க சார் பாக்குறேன். சொல்லுங்க. என்னங்க ஆ இந்த போட்டோ டேட்டா பேஸ்ல இல்லனா அபியை கண்டுபிடிக்க முடியாதா? கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, நீங்கள் வேணா பாருங்க, ஃபோட்டோ கண்டிப்பாக டேட்டா பேஸில் இருக்கும். கடவுளே, எப்படியாவது கிடைச்சிடணும். அந்த லேடி போட்டோ இருக்கு சார். நான் தான் சொன்னேன்லக்கா இருக்கும்னு. லோக்கல் கை தான் சார். கிட்னாப்பு, செயின் பறிப்பு அந்த கேஸ்ல மாட்டிருக்கா சார். சரி, அந்த லேடி அட்ரஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சூப்பர். அவங்க வீடு நமக்கு தெரிஞ்ச ஏரியால தான் இருக்கு. வா, உடனே பிடிச்சா. சரி சரி. வனிதா, குழந்தைய பத்திரமா பார்த்துக்க, நாங்க வெளியே போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. மாப்பிள்ள அந்த ஃப்ராடுங்களை கண்டுபிடிக்க ஃபோட்டோ கேட்டான். நாம ஃபோட்டோ அனுப்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, ஃபோன் பண்ணி கேட்போம். யாருக்கு கால் பண்றாரு? சொல்லு மாமா. மாப்பிள்ள போட்டோ கேட்டியே, அந்த ஃப்ராடுங்களை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? கிடைச்சது மாமா. வந்தவங்க பத்தி டீடைல் எதுவும் கிடைக்கல, ஆனா அம்மாவை நடிச்சவங்க டீடைல் கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சது மாப்பிள்ள? அந்த பொம்பளை வீட்டு அட்ரஸ் கிடைச்சிருக்கு மாமா. அந்த பொம்பளை அட்ரஸ் கிடைச்சிருச்சா? சூப்பர் மாப்பிள்ள. நடிக்க வந்தவா அட்ரஸ் கிடைச்சிருச்சா? அப்ப அந்த பொம்பளையை வச்சு நாம அபியை கண்டுபிடிச்சலாம்ல? நானும் அப்படிதான் மாமா நினைக்கிறேன். சரி மாமா, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு உனக்கு கால் பண்றேன். சரி மாப்பிள்ள. சஞ்சீவ் கிட்ட மட்டும் நடிக்க வந்தவ மாட்டினா அவளை வச்சு சஞ்சீவ் அபியை கண்டுபிடிச்சிருவானே. இப்போ என்ன பண்றது? சஞ்சீவ் அவளை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவகிட்ட விஷயத்த சொல்லி ஆகணும். வண்டி நிப்பாடு செஞ்சு. வீடு பூட்டி இருக்கு, எங்க போனான்னு தெரியலையே. இப்போ என்ன சார் பண்றது? இரு, அக்கம் பக்கத்துல யார்ட்டையா விசாரிச்சு பார்ப்போம். சார் சார், என்ன சார் சொல்லுங்க. பக்கத்து வீட்டில் ஒரு லேடி இருப்பாங்கல்ல? ஆமாம் சார். வீடு பூட்டி இருக்கு, அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? சார் நீங்கள் போலீஸா? அவள் வீடு எப்பயுமே பூட்டி தான் இருக்கும், அப்பப்போ வந்து போவா, அவ்வளோதான்.
எப்போ வரா போறான்னு யாருக்குமே தெரியாது. ஆமா, இங்க பக்கத்துல அவளுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா? சார், அவளுக்கு இங்கே யாருமே தெரிஞ்சவங்களே இல்லைங்க சார். ஏன்? அவளை தேடி உங்களை மாதிரி போலீஸ் அடிக்கடி வராங்க சார். விசாரிப்பாங்க. எங்கே அவ கூட பழக்கத்தில் இருந்தா போலீஸ் நம்மள பிடிச்சிப்பாங்களான்னு யாருமே பழக மாட்டாங்க சார். சஞ்சீவ் சார், அப்படி பக்கத்துல போய் விசாரிங்க, நான் பேசிட்டு வரேன். போங்க. பண்ணி தொலை. ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்க இருக்க? இங்க என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கேன். உங்க வீட்டுக்கு சஞ்சீவ் போலீஸோட வந்துட்டு இருக்கான். நீ போகாத, மாட்டிக்குவ. ஐயோ மேடம், ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, நான் பாக்குறேன் மேடம். ஆமா மேடம், வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கு. ஆமா மேடம், போலீஸ் கூட வந்திருக்காரே, அவர்தான் சஞ்சீவா? ஆமா. சரி, அவங்க உன்னை பாத்துட்டாங்களா? இல்ல மேடம், அவங்க என்ன பாத்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னத்த நினைக்கிற? பார்த்தாங்களா இல்லையான்னு கூட உனக்கு தெரியாதா? சரி, நீ அங்கிருந்து முதல்ல கிளம்பு. அவன் கண்ணுல நீ எக்காரணத்து கொண்டு படக்கூடாது. அங்க இருந்து எங்கேயாவது போயிடு. நான் சொல்ற வரைக்கும் அந்த பக்கமே வராத. சரிங்க மேடம்.